மம்மி அவ ப்ரூவ் பண்றேன்னு சொல்றா? அப்பவே நீங்க சொன்னதை டாடி காதுல விடலன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கிளம்பி போய் திரும்பவும் அவ ககன் வீட்டுக்கு போயிருந்தா தாரா நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணான்ற விஷயத்த டாடி கிட்ட சொல்லிடலாம். ஓஹோ, இப்ப அவளை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வேணும்னே நெகட்டிவா சொல்ற மாதிரி ஆயிடும். அப்ப டாடிக்கு எப்படி தெரியும் மம்மி? திரும்ப இவ அந்த ககனை பார்க்க போகாமலா இருக்க போறா, இல்ல நம்ம கிட்ட மாட்டாம இருக்க போறாளா? அப்போ அப்போ பார்த்துக்கிறேன் அவளை என்ன பண்றது. எனக்காக வந்திருக்கீங்களா? என் ஞாபகம் வந்துச்சா மாமா? எனக்கு தெரியும் மாமா, தண்ணி இல்லாம கடல், பனி இல்லாம இமயமலை இருக்குமோ இல்லையோ தெரியாது. ஆனா நான் இல்லாம ககனால இருக்க முடியாது. நிறுத்து. நீ அங்க இல்லாதனால ரொம்பவே அந்த வீட்ல சந்தோஷமா இருக்கு. என்ன மாமா அது? பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. நீ ஏதோ இந்த வீட்ல ப்ராப்ளம்ல இருக்கன்னு, உங்க அப்பா உன்னை கொலை பண்ணிடுவார்னு எங்க அம்மா சொன்னதுனால தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன். ஆனா இங்க பார்க்கும்போது எதுவுமே அப்படி தெரியலையே. அப்படின்னா ஓஹோ, உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறதுக்காக எங்க அம்மா என்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அத்தை சொன்னது உண்மைதான் மாமா. இப்ப நீ நல்லா தானே இருக்க மாமா? மழை பெஞ்சு இடி இடிக்கிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனாலதான் சூழ்நிலை ரொம்ப அமைதியா இருக்கு. உன்னை நினைச்சாங்க அம்மா ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அம்மா எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா அனுப்புனதுனாலதான் உன்னை பாக்குறதுக்கு இங்க வந்த. நீ இப்ப நல்லா தானே இருக்க? இது அம்மா கிட்ட அப்படியே சொல்லு. நியூ மேட்சா? டேய் வணக்கம்டா கிருஷ்ணபிரசாத். உன் பொண்ணுக்கு சம்பந்தம் பேச நீ வந்து என் பையனோட ப்ரொஃபைல் வாங்கினேடா. நீ இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலையேடா. என் பையன் மும்பைக்கு போறான். நீ ஓகேன்னு சொன்னா மத்த விஷயங்களை பேசிக்கலாம்டா. அவரு உங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக வந்தாரா? ஹலோ கிருஷ்ணபிரசாத். நான் அவருடைய பொண்டாட்டி தான் பேசுறேன். வணக்கம்மா. உங்க வணக்கம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இல்ல, அவர் தான் வெக்கம் கெட்டு வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காரு. நீங்களாவது ஒரு தடவை யோசிக்க மாட்டீங்க? உங்க புருஷன் வரன் பாக்குறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லையாமா? நீங்க எந்த பொண்ணை பத்தி சொல்றீங்க? பூரி உங்க பொண்ணு தானம்மா? அவ ஒண்ணு ஏன் பொண்ணு கிடையாது. சிச்சி, என் புருஷன் ஒருத்தைய வச்சிருக்காரு, அவ பொண்ணு. ஆமா, என்னங்க உங்க பையனுக்கு வேற எந்த பொண்ணுமே கிடைக்கலையா? கள்ள உறவு வச்சிருக்கிற முறைகேடான பொண்ணுதான் உங்களுக்கு வேணுமா? பார்க்க வெள்ளையா நல்லா இருந்தா போதுமா? அவளுடைய பிறப்பு பூர்வீகம் தேவையில்லையா? मचे लड़की बहुत अच्छी है. அப்புறம் என்ன, ஒரு ரவுண்ட் பாத்துருவோம். चलो. ஹாய். ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. அவ கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க இப்ப டிஸ்டர்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். நீ கொஞ்சம் ஓரமா போ. Come on, shall we dance? Oh, sure. Come on.
எனக்கு அவங்க மேல சந்தேகமா இருக்கு சரி. அவங்க கூட போகாதன்னு அவ எவ்வளவு சொன்னாலும் கேட்கல. அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டா. சொல்றத கேக்குற நிலைமையிலே இல்ல. அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. கத்திக்கிட்ட புருஷன் என்னையே அவ தொட விடுறது இல்ல. அப்படி கூட்டிட்டு போன ஆளை மட்டும் தொட விட்டுருவாளா என்ன? கை காலை உடைச்சிட்டு அவளே திரும்பி வந்துருவா. நீ கவலைப்படாம இரு, வீட்டுக்கு போயிடு. ப்ளீஸ் சரி, எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாயேன் ப்ளீஸ். சரி ஓகேம்மா. இப்போ புது டிராமா ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு. என்னாச்சு சரி? யார் கால் பண்ணா? நட்சத்திரா பப்புக்கு போனாளா? அங்க யாரோ 2 பசங்க நட்சத்திராவை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அவங்க நட்சத்திராவை ஏதோ பண்ண போறாங்கன்னு பயந்து அவ ஃப்ரெண்டு எனக்கு கால் பண்ணி சொன்னான். அவங்க சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சில்லி ஃபெலோஸ். என்ன சரி இப்படி பேசுற? குடிச்சிருக்கான்னு வேற சொல்றாங்க. அதோட யாரோ கூட்டிட்டு போனாங்கன்னு வேற சொல்றாங்க. ஏதாவது ஆபத்துல மாட்டிக்க போறா சரி. அட போ பூமி, ஆபத்துக்கு அவ பெரிய ஆபத்து. அவகிட்ட எல்லாம் ஆபத்து நெருங்குமா என்ன? சரி, இது சாதாரணமா எடுத்துக்கிற விஷயம் இல்ல. குடிச்சிருக்கான்னு அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க பாப்பாங்க. உனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ இதை லைட்டா எடுத்துக்குவியா? போ சரி. என்னதான் வேண்டாம் நினைச்சாலும் வேணும் நினைச்சாலும் உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நட்சத்திரா உனக்கு பொண்டாட்டி. பூமி, இது எல்லாமே பெரிய டிராமாவா இருக்கும் பூமி. அவளை காப்பாத்த வேண்டியது உன்னோட கடமை சரி. கிளம்பு. சரி. உங்க லைவ் லொகேஷன் அனுப்புங்க, கிளம்பி வரேன். உடனே அனுப்புறேன். டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அபூர்வாக்கு சம்பந்தப்பட்ட முடியோ இல்லனா நகமோ ஏதாவது சாம்பிள் கிடைச்சா நல்லா இருக்கும்.